ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பீட்ரூட் பொரியல் ரெசிபி தான் செய்ய போகிறோம். பீட்ரூட் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதனால் வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி கூட தாராளமாக பீட்ரூட் நிறைய செஞ்சு பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம பீட்ரூட் பொரியல் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு பீட்ரூட்டை இப்போ கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோம்னா அது மேலே தோலெல்லாம் நம்ம சீவிடணும். சீவிட்டு பாருங்கள், நாங்கள் இது மாதிரி நல்லா துருவி எடுத்து வச்சுக்கிறோம். இங்கே பாருங்கள், அந்த கிண்ணத்தில் பாருங்கள் துருவி வச்சுருக்கோமா, இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் துருவிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் சூப்பரான பீட்ரூட் பொரியல் ரெசிபி செய்ய போகிறோம். ஸோ பாருங்கள், ஒரு 1/2 kg பீட்ரூட்டை நாங்கள் அழகாக சீவி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா காய வச்சுக்குவோம். ஸோ நல்லா காஞ்சிருச்சு. இப்போது ஆயில் வந்து ஊற்றிக்கலாம். நாங்கள் வந்து சன்லேண்ட் ஆயில் தான் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், பீட்ரூட் பொரியல் வந்து எதுக்காக சாப்பிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க சாப்பிடணும். ஏன்னா இது நிறைய ரத்த சோகை பிரச்சனை உள்ளவங்களுக்கு, ரத்தம் இல்லைன்னா இப்படி பல விஷயத்துக்கு பீட்ரூட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான பீட்ரூட்லாம் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிடுங்க. 2 நாளைக்கு ஒரு வாட்டி கூட சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், கடுகு போட்டுக்கலாம். ஆயில் சூடாகிடுச்சு. ஸோ கடுகும் பொரிஞ்சிச்சு. இப்போ கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். நாங்கள் செய்கிற இதே மெத்தடில் நீங்களும் பீட்ரூட் பொரியல் ரெசிபி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம ஈஸியாக நாங்கள் செஞ்சு காமிக்கிறோம். ஸோ சவுத் இந்தியாவில் பீட்ரூட் பொரியல் இப்படி தான் செய்வாங்க. காஞ்ச மிளகாவோ கிள்ளி போட்டாச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் பீட்ரூட்டை பொரியல் செஞ்சு சாப்பிட்டதே இல்லைன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நாங்கள் செய்கிற மாதிரி இதே மாதிரி நீங்கள் பீட்ரூட் பொரியல் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் சமையலை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக நாங்கள் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிட்டு இருக்கோம். ஏன்னா சீக்கிரமாகவே அந்த வெங்காயம் வதங்கி நல்லா ஒரு கோல்டன் கலருக்கு மாறும். எப்பவுமே வெங்காயம் வதங்கணும். ஸோ அதுக்காக தான். அப்புறம் பிபி பேஷண்ட்ஸு, சுகர் பேஷண்ட்ஸ், தைராய்டு பேஷண்ட்ஸ் எல்லாருமே இந்த பீட்ரூட் பொரியல் செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம ஹெல்த்தை ஒரு நல்ல ஒரு நார்மல் கண்டிஷன் வச்சுக்கிறதுக்கு இந்த பீட்ரூட் வந்து உதவி செய்யும். இந்த ரெசிபி செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்களுக்காக ரொம்ப டீட்டெயிலாக பிகினிங்லேருந்து காமிச்சிட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லாம் தூவி விட்டுக்கலாம்.
ஸோ நாங்கள் சீவி வச்சுருந்த பீட்ரூட்டை கடாயில் கொட்டியாச்சு. இப்போது சால்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா தூவி விட்டுக்கலாம். நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாய்த்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தூவி விட்டுக்கலாம். லைட்டாக கொஞ்சம் வாட்டர் ஊற்றிக்கோங்க. நம்ம சால்ட்டு காரம்லாம் போட்டோம் இல்லையா, சில்லி பவுடர், அது எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கரண்டி வச்சு இது மாதிரி நல்லா கிண்டி கிளறி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், கொஞ்சம் வாட்ரு வந்து நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கோம். இது எதுக்காகனா ஒரு 5 நிமிஷம் அப்படியே இந்த காய் வந்து நல்லா வேகிறதுக்காக. நாங்கள் வந்து ஒரு அரை ஸ்பூன் உப்பெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். அதுவே போதும். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு வேணும்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சரி, இது 5 நிமிஷம் கழித்து எந்த அளவுக்கு பீட்ரூட் பொரியல் ரெடியாக இருக்குன்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி சூப்பராக பீட்ரூட் பொரியல் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடிக்கு செஞ்சு சாப்பிட வேண்டிய ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ரெசிபி பீட்ரூட் பொரியல் ரெசிபி. Okay friends, thank you so much for watching.